எங்கேயா வந்திருக்கீங்க? அன்பு நகரை காலி பண்ண வந்திருக்கோம். நீங்க என்ன சொல்றது? போய் இடிங்கடா. மிஸ்டர், நான் கலெக்டர் உத்தரவோடு வந்திருக்கேன். தடுத்தவனை அரெஸ்ட் பண்ண வச்சிடுவேன். நீங்க கலெக்டர் ஆர்டரோட வந்திருக்கீங்க, ஆனா நான் கோர்ட் ஸ்டே ஆர்டரோட வந்திருக்கேன். இதோ பார். மிஸ்டர், கொஞ்சம் வரீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உன்னை தனியாக கவனிக்கிறேன். அன்பு நகரை காலி பண்ணு. முடியாது, அன்பு நகரை காலி பண்ண முடியாது. இவங்கிட்ட என்ன கட்டுக்கிட்டு? அன்பு நகர்ல இந்து முஸ்லிம் கிறிஸ்தவங்க இருக்காங்க. கலவரத்தை உண்டு பண்ணா சரியா போயிடுது. யோ, நீ என்ன பண்ணாலும் அன்பு நகர்ல கலவரம் வராது. ஓஹோ, அப்படியா? புது எஸ்பி வராரு, நான் அவரை சந்திக்கிறேன். செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிறேன். தம்பி புத்ராசு, அந்த ஆளு பேசிட்டு போறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, புது எஸ்பியை நான் சந்திக்கிறேன். இன்ஸ்பெக்டர் எங்கயா? ஸ்டேஷன்ல இல்லைன்னா புல்லட் பாபுக்குள்ள கார்ல இருப்பார், இல்லைன்னா பார்ல இருப்பார் சார். என்னையா இதெல்லாம்? புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா பெரிய பிள்ளைங்க வாழ்த்து அனுப்பியிருக்காங்க சார். அப்படியா? எடுத்து படி. எஸ்பி அவர்களுக்கு புல்லட் பாபுவின் அன்பான வாழ்த்துக்கள். யார் அவன்? இன்டர்நேஷனல் ஃப்ராட் சார். பஞ்சாப்ல வெடிகுண்டுகளை வச்சு பல கொலைகளை செஞ்சவன் சார். இப்ப இந்த ஏரியாவில் பல பெரிய புள்ளிகளுக்கு கையாள் சார். இவனை வாண்டட் லிஸ்ட்ல முதல்ல போடு. அடுத்தது படி. புதிய எஸ்பி அவர்களுக்கு ஜம்புவின் வாழ்த்துக்கள். இவன் யாரியா? புல்லட் பாபுவோட தம்பி சார். இதுக்கு முன்னால அந்த எஸ்பி அவனை லாக்கப்ல போட்டார் சார். அதனால அவருடைய தங்கச்சியை நடு ரோட்ல மானபங்கப்படுத்தினா சார். அவரையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டா சார். 24 மணி நேரத்தில் நான் உள்ள போடுறேன். அடுத்தது படி. எஸ்பி ஐயா அவர்களுக்கு அன்புநகர் முத்துராஜின் அன்பான வாழ்த்துக்கள். இவன் யாரியா? அவன் ஒரு நல்ல இளைஞன் சார். அவனோட சொந்த முயற்சியால அன்புநகர்னு ஒரு காலனியை உருவாக்கி இருக்கான். அதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? வெரி குட். எஸ்பி ஸ்ரீராம் ஹார்பர்ல ஜம்பு கடத்தல் பண்றான் சார். ஹார்பர்லியா? வேகமா எல்லாரும் இங்க வாங்கடா. போகாதீங்கடா. ஜம்பு, மரியாதையா நீயும் ஆளுங்களை இறங்கி வந்துருங்க. பரவாயில்லையா, என் பேரு கூட தெரிஞ்சு வச்சிருக்கேன். உன் பேரு மட்டும் இல்லடா, உன் ஜாதகமே எனக்கு தெரியும். எடுத்து கட்டுக்கடா. போட்டு எடுங்கடா. எஸ்பி போடா. ஜீப்ல இது. போடா. போடா. எல்லாத்தையும் ஏத்து.
தம்பி நல்ல சமயத்துல ஹெல்ப் பண்ண. உன் பேரு? முத்துராஜ் சார். அன்பு நகர் முத்துராஜ்னு சொல்லுவாங்க சார். ஓ, அந்த அன்பு நகர் முத்துராஜ் இல்ல? ஒன்ன மாதிரி இளைஞர்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ரொம்ப தேவை. நன்றி கெட்ட நாயே, என் கூடவே இருந்துட்டு என் தம்பியை எஸ்பி கிட்ட காட்டி கொடுத்தியா? हेलो बुलेट बाबू பேசுறேன். ஓ ஓய் ஐ டச் कैसा है? Hi. How are you gentlemen? Getting done. ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். 10 கோடி அனுப்புங்க. நான் ஒரு நம்பிக்கையான ஆள் அனுப்புறேன். அவங்கிட்ட எல்லா அமௌண்ட்டையும் டாலரா கொடுத்து அனுப்புங்க. ஓகே தேங்க் யூ டச். என்ன புல்லட் டாலரா பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு கொஞ்சம் டாலர் கொடுத்தா நல்லா இருக்குமே. பொண்ணம்பலம் நம்பிக்கையான ஆளா எவனும் கிடைக்கல, கொண்டு வரணும்ல. என்ன நீங்க லண்டன்ல நம்ம பொண்ணு படிக்கிறா, அதை வரப்போறா? அப்படியா? இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல. இதை சொல்லிட்டேனே. முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. டாலரை கொட்டுறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? புல்லட்டே இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, புல்லட்டுக்கு ஒரு பிரச்சனை. என்ன ஆச்சரியமா இருக்கு? அதாவது எங்க காண போயிட்டு அங்க இருக்க. என்ன உங்க பிரச்சனை? என்னுடைய தம்பியும் ஆளுங்களையும் எஸ்பி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். முதல்ல அவனை வாங்கணும். அது சரி, அவன் நிலம் வாங்குவான், இடம் வாங்குவான். நம்ம எஸ்பி வாங்கணும், ஜட்ஜி வாங்கணும். வாங்கினா போச்சு. அப்புறம் எஸ்பி ஸ்ரீராம். சார் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். என்னப்பா? அந்த கேடி ஜம்பு ஜாமீன் விட சொல்றாங்க சார். யார் சொன்னது? மினிஸ்டர் சொல்றாரு சார். யார் சொன்னாலும் விட முடியாது. இன்னும் 15 நிமிஷத்துல டிஏஜி பார்க்க வரேன்னு சொல்லு. டாடி. ஹாய் ராஜேஷ், எப்படி எழுதிருக்க எக்ஸாம் எல்லாம்? ஓ பிரமாதமா இருக்கேனே. ரியலி வெரி குட். உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? சாக்லேட் வேணாம் டாடி. வேற என்ன வேணும்? கிரிக்கெட் பேட் அண்ட் பால். டன். டாடி அவனுக்கு பேட் அண்ட் பால் வாங்கி கொடுத்தீங்க, வீட்ல இருக்க மாட்டான். நீ இன்ஸ்டிடியூட் போலியா? இத கிளம்பியாச்சு டாடி. வா போலாம். மக்கள் தலைவர் கோடாங்கி, மாசற்ற தலைவர் கோடாங்கி, உண்மை தலைவர் கோடாங்கி, விவசாயிகளின் வீர தலைவர் கோடாங்கி, அரசியலின் குருஜி மலர் கோடாங்கி. நடம்பி சார் ஏத்தம்மா, நான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஜெயிச்சேன். அதுக்காக குறிஞ்சி மலர் குத்தி காட்டுறியா? தலைவா மன்னிச்சிருங்க தலைவா. தலைவர் வெண்ணம்பலம் தலைவர் வெண்ணம்பலம். கோடாங்கி தான் உண்ணவர் தான் இருக்காரு. அவரை வாழ்கன்னு சொல்ற, யார வாழ்கன்னு சொல்ல தெரியாத தொண்டனை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. சொல்லுங்கடா. தலைவர் கோடாங்கி தலைவர் கோடாங்கி. பெரியவர்களே தாய்மார்களே, என்னுடைய எதிரி தான் கோடாங்கி. இருந்தாலும் நான் ஏன் இங்க வாழ்த்து சொல்ல வந்திருக்கேன். நல்ல காரியத்துக்காக உண்ணாவிரதம் இருக்காரு, அதனால இங்க வந்திருக்கேன். இது மாதிரி அரசியல் தலைவனாவது பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. அதனால் இவரை பாராட்டி சரி இந்த சாலையை போடுகிறேன். கை தட்டுங்கடா. டாக்டர் வந்து உனக்கு வயிற்று போக்கு 4 நாள் பட்னியாருன்னு சொன்னா அதை ஒரு நாள் உண்ணவிரதமா மாத்திட்டியா? அடா ஆமாப்பா, ரோலியும் குடிமை சும்மா ஆடாது. என்ன விஷயம் வந்திருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, மெக்கானிக் போயிருக்கான் பார், அவன் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான்பா. நம்ம புல்லட் பாபுடைய தம்பி ஜம்பு ஒரு கல்யாணத்தில் மாட்டிக்கிட்டான். அது ஒரே சாட்சி வந்தான். இவன் கோத்தேரி சொல்ல போறானா? அவன் சொல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கறதா இருந்தா கொடுக்க சொல்றேன். ஆமா, அந்த புல்லட் பாபு உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளவு விஷயத்துல அவன் தான் நமக்கு ஆளு. உனக்கு தெரியாதா? அவன் தொண்டர்களை வச்சிருக்கோம், குண்டர்கள் தானே வச்சிருக்கோம். சரி, வீடியோ எடுத்தாச்சா? பேசுனது வீடியோ கேமரால எடுக்கிற? ஆமா, இத வச்சு தானே உன்னை மேடைக்கு மேடை கிளிகளின் கிழிக்க போறேன். ஏண்டா நீ அந்த அயோக்கிய சாமியார் மாதிரி ஆயிட்ட. ஆளுக்கு ஒரு கேமராவோட அலையறீங்க இல்ல? உன்னை பாத்துக்கிறேன்டா. பாத்துறோம்டா, விட மாட்டேன்டா உன்னை. நன்றி கெட்டவள. உனக்கு எனக்கு எப்ப விரோதம் வந்துருச்சோ இனிமே நமக்கு ஒட்டு வரவு கிடையாது. எடுறா அந்த சாலை. பழைய சாலை உண்ணாவிரதம் இருக்கணும், சாலை வேணாம். போடா. நீங்கெல்லாம் எதுக்கு பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கீங்க? அம்மா, இதெல்லாம் அந்த பொன்னமல்ல செய்யற கொடுமைம்மா, கொடுமை. என்ன பண்ணாங்க? இங்க நாங்க குடியிருக்கிற வீடெல்லாம் வேணுங்கிறதுக்காக போலீஸ வச்சு அடிச்சு விரட்டிட்டாருமா. நாங்க வீடு வாசல எல்லாம் இழந்து நாரியத்து நடுத்தருவுல நிக்கிற தாய். கவலைப்படாதீங்கம்மா, நான் பணம் தரேன், நீங்க எல்லாரும் வீடு கட்டிக்கீங்க. இந்தாங்க. ஏமாடி, நீங்களும் வாங்க. ஏமா நீ யாருமா? நான் அந்த பொன்னம்பலத்தோட பொண்ணு. அந்த ஆளுக்கு இப்படி ஒரு பொண்ணா? மாடி, நீ நல்லா இருக்கணும். ஏன் பாப்பா கோச்சுக்கிற? சின்ன பொண்ணு ராத்திரில தனியா போறிய, துணைக்கு வரலான்னுதான். இந்த ஏரியாவுக்கு பிஸ்தா நான். எவனுமே என்ன கண்டுக்க மாட்டான். வணக்கம். வணக்கம்டா. பெரிய மனுஷன் நினைச்சு வணக்கம் சொன்னா கண்டுக்காமே போறிய, அந்த பொண்ணு விட்டுரு. பாரு கண்ணு, என்ன மாதிரி பெரிய மனுஷர்லாம் பொண்ணை தொட்டா விடவே மாட்டான். போட.
மிஸ்டர், போற மாதிரி போய் இப்படி திடீர்னு வந்து என்னை காப்பாத்திட்டியே. யூ ரியலி சூப்பர். உனக்கு எப்படி அன்பளிப்பு கொடுக்கறதுனே தெரியல. ப்ளீஸ் ஹேவ் இட். ஷூர், தேங்க்ஸ். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? அன்பு நகர்னு ஒரு இடம் இருக்குது, அதை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுக்கணும். எங்கடா இருக்கு? அது எங்க இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. அது யாருடைய இடம் தெரியுங்களா? சொல்ல, யாருது? அது அந்த மெக்கானிக் முத்துராஜ் இருக்கிற இடம் பாஸ். பிரச்சனையான இடம் பாஸ். அதை வாங்குறது சுலபம் இல்ல பாஸ். சப். எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 2 கோடி ரூபாய் ஒரே செக்க கொடுக்குறேன். ஒரே மாசத்துல டீலை முடிச்சு கொடுக்கணும். ஐ லைக் தட்.